ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். எடப்பாடி கிட்ட ரகசியம் இருக்கா? நான் விட்டால் சாக்கடை கட்ட நின்று டென்ஷனான செங்கோட்டையன். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். செங்கோட்டையனை ஒருமையில் விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி தன்னிடம் நிறைய ரகசியங்கள் இருக்கு, அதை டிவியில் போட்டுவிட்டால் செங்கோட்டையனால வெளியே நடக்க முடியாது, மக்கள் காரி துப்பி விடுவார்கள் என விமர்சித்திருக்கிறார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள செங்கோட்டையன், நான் ஆதாரத்தை எடுத்து விட்டால் தாங்காது, நான் இல்லை என்றால் எடப்பாடி முதல்வராகவே ஆகியிருக்க மாட்டார் என்று கூறியிருக்கிறார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதால அக்கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விஜய் கட்சியில தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையனை நியமிக்கப்பட்டிருக்கார். கடுமையாக விமர்சித்த எடப்பாடி, கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில இந்த முறை தாவேகா சார்பில் செங்கோட்டையன் போட்டியிடும் நிலையில அந்த தொகுதியில நேற்று அதிமுக வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். செங்கோட்டையனை ஒருமையில் விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி தன்னிடம் நிறைய ரகசியங்கள் இருப்பதாகவும் அதை டிவியில் போட்டுவிட்டால் செங்கோட்டையனால வெளியே நடக்க முடியாது, மக்கள் காரி துப்பி விடுவார்கள் என்று கடுமையாக விமர்சித்திருக்கிறார். செங்கோட்டையன் பதிலடி. எடப்பாடி பழனிசாமியின் இந்த கடுமையான குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில் செங்கோட்டையன் பதிலளிச்சிருக்கிறார். அப்போது அவர் கூறியதாவது, விதிமுறைகள் இருக்கு, நான் கூட கூட்டத்தை நடத்தும் போது அதிகாலை 3:15 மணிக்குத்தான் அனுமதி கொடுத்தார்கள், அனுமதி கிடைப்பதில் பெரும் சவால் இருக்கு, இதனால அதற்கு பிறகு ஏற்பாடுகளை செய்ய முடியாத சூழல் இருக்கு. ரோடு ஷோவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், பேரிகார்டு போட முடியாத நிலை இருக்கு, மற்றவர்களுக்கு அது போன்ற நிலை இல்லை. விஜயை பொறுத்தவரை அவருக்கு இருக்கும் இடர்பாடுகள் அனைத்தும் மக்களுக்கு தெரியும். விஜயை முதல்வராக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் உணர்வு. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், விஜய் தான் முதல்வராக வருவார். தாவிகாவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி. அதிமுகவும் திமுகவும் இணைந்து கூட்டுக்கொள்ளை நடத்துகிறாங்க. நான் ஆதாரத்தை எடுத்து விட்டால் தாங்காது. எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பற்றி கேட்குறீங்களா? அவர் தோல்வி பயத்தில் குழம்பி போயிருக்கிறார். அதற்கு மேலே நான் சொல்ல முடியாது. சாக்கடை கட்ட கல்லை வீசினால் என்ன ஆகும்? சாக்கடை நம்ம மேலே தான் அடிக்கும். குப்பமேட்டிலிருந்து கிளறி விட்டால் என்ன ஆகும்? நாற்றம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் உள்ளது எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு. நான் ஆதாரத்தை எடுத்து விட்டால் தாங்காது, நான் எப்போது வந்தேன், அவர் எப்போது வந்தார் என்று எல்லோருக்குமே தெரியும். நான் அதையெல்லாம் சொல்ல விரும்பலை. எடப்பாடி மாதிரி நான் எல்லாரையும் ஏமாற்ற மாட்டேன். காலம் அதற்கு பதில் சொல்லும். நிறைய ரகசியம் இருக்கு, அதை வெளியே சொல்ல முடியாது. ரகசியம் அது பரம ரகசியம், சிதம்பர ரகசியம். ஜெயலலிதா என்னை எப்படி வைத்திருந்தார் என்று அனைவருக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமி தான் 2009 ஜெயலலிதா நீக்கிவிட்டார். அதன் பிறகுதான் நான் கூட்டிட்டு போய் வாரியம் போட சொல்லி செய்தேன். எடப்பாடி முதல்வர் ஆகியிருக்க மாட்டார், தமிழ்நாட்டுக்கே தெரியும். எனக்கெல்லாம் அவர் பதவி கொடுத்தார் என்பது தவறு. நான் முன்மொழியாவிட்டால் எடப்பாடி பழனிசாமியால் எப்படி முதல்வர் ஆகியிருக்க முடியும்? என்னுடன் 64 எம்எல்ஏக்கள் இருந்தனர். நான் முன்மொழியாவிட்டால் எடப்பாடி முதல்வராக இருக்க முடியும். எனக்கு பதவி கொடுத்தார் என்பது தோல்வி பயத்தால் குழம்பி போயிருக்கிறாரு. என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டு இருக்கிறாரு, அதனால தான் இந்த நிலை என்றார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.